الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وإمام المرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணிமிக்க சகோதரர்களே, துவா செய்யும் பொழுது நேரடியாக தன்னுடைய தேவைகளை, ஹாஜத்துகளை அல்லாஹ்விடத்தில் சொல்ல ஆரம்பித்து விடாமல் முதலில் அல்லாஹ்வை புகழ வேண்டும், தக்பீர் தம்ஜீத் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை மகிமைப்படுத்த வேண்டும். பிறகு தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். இது ரசூல் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு ஒழுக்கம். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம்தான், அல்லாஹ்வை புகழ்ந்த பிறகு ஸலவாத்து சொல்வது, ரசூலுக்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்வது. அந்த சஹாபிக்கு ரசூல் அவர்கள் இந்த உபதேசத்தையும் செய்தார்கள். நீ தனக்காக துவா செய்யும் பொழுது அல்லாஹ்வை புகழ்ந்து பிறகு என் மீது ஸலவாத்து சொல்லி பிறகு தனக்கு தேவையானதை நாடியதை கேட்கட்டும் என்று. ஆக ரசூல் மீது ஸலவாத்து சொல்வதையும் துவா செய்யும் பொழுதெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது பொதுவாகவே ஒரு சிறந்த ஒரு வணக்கமாகும். நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறோம், அந்த விதத்தில் அது வணக்கம் என்கிற வகையை சார்ந்த ஒரு இபாதத் அது ஸலவாத்து சொல்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம், யா அல்லாஹ் நபிகள் நாயகம் அவர்கள் மீது அருள் புரிவாயாக. ஸலவாத், ஸலாத் என்று சொன்னாலே அருள் என்று அர்த்தம். ஆகவே யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருள் செய்வாயாக என்று ரசூலுக்காக அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய பிரார்த்தனை தான் இந்த ஸலவாத். ஆக ஸலவாத் என்பது பிரார்த்தனையில் உள்ளடங்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை நாம் செய்யும் பொழுது அல்லாஹ் நமக்கு மகத்தான கூலியை தருகிறான். நாம் ரசூலுக்காக யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருள் செய்வாயாக என்று ஒரு முறை நாம் ரசூலுக்காக பிரார்த்தனை செய்தால் மலக்குமார்கள் நமக்கு அல்லாஹ்விடத்தில் 10 முறை அல்லாஹ்விடத்தில் அருள் கேட்பார்கள். யா அல்லாஹ் இந்த அடியாருக்கும் நீ அருள் செய் என்று 10 முறை கேட்பார்கள். ஒரு முறை ரசூலுக்காக ஸலவாத்து செய்தால் கேட்டால் மலக்குமார்கள் நமக்காக 10 முறை ஸலவாத்து கேட்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுல்லதீன இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய ரசூல் மீது ஸலவாத்தை இறக்குகிறான், ரஹ்மத்தை இறக்குகிறான். மலக்குமார்களும் அல்லாஹ்விடம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஸலவாத்து கேட்கிறார்கள். ஆகவே நீங்களும் ரசூல் மீது ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். சலாம் தஸ்லீம் என்று சொன்னால் ஸலாத்தை கேளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறான். ஆக துஆவிலும் இந்த ஸலாத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஒரு சஹாபி ரசூலிடத்தில் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் தனக்காக துஆ செய்யும் பொழுது உங்களுக்காக எவ்வளவு அதில் நான் ஸலவாத்து கேட்க, எனக்காக நான் துஆ செய்யும் பொழுது, பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்களுக்காக நான் எவ்வளவு அல்லாஹ்விடத்தில் ஸலாத்து கேட்க வேண்டும் என்று அந்த சஹாபி கேட்கும் பொழுது ரசூல் சொன்னார்கள், உங்களுடைய விருப்பம், எவ்வளவு வேண்டுமானும் நீங்கள் கேட்கலாம். அதற்கு அந்த சஹாபி சொல்கிறார்கள், சரி அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய பிரார்த்தனை, என்னுடைய துஆவின் 4 ஒரு பகுதி உங்களுக்காக நான் ஸலவாத்து கேட்கட்டுமா? ஒரு 10 நிமிஷம் துஆ செய்வதாக நாம் நாடி இருந்தால் உதாரணத்திற்கு அதில் ஒரு 2-3 நிமிஷம் 4 ஒரு பகுதி ஸலவாத்து சொல்லட்டுமா என்று கேட்க ரசூல் சொன்னார்கள், உங்களுடைய விருப்பம், அதிகப்படுத்தினால் இன்னும் அதிகமாக கேட்டால் அது உங்களுக்கு சிறந்தது. அதற்கு அந்த சஹாபி செய்தார்கள், சரி அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய துஆ, என்னுடைய பிரார்த்தனைக்காக நான் ஒதுக்கிய அந்த நேரத்தில் பாதி நேரம் உங்களுக்காக ஸலவாத்து சொல்லட்டுமா? பாதி நேரம் ரசூலுக்காக ஸலவாத், பாதி நேரம் தனக்கான துஆக்கள். ரசூல் சொன்னார்கள், உங்களுடைய விருப்பம், இன்னும் நீங்கள் அதிகப்படுத்தினால் அது உங்களுக்கு சிறந்தது. அடுத்த அந்த சஹாபி மேலும் அந்த ஸலவாத்துக்கான நேரத்தை அதிகப்படுத்தி சொல்கிறார்கள், சரி அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய துஆவின் 3/2 பகுதி உங்களுக்காக ஸலவாத்து சொல்லட்டுமா? 3/2 பகுதி ரசூலுக்காக ஸலவாத்து, ஒரு பகுதி தனக்காக துஆ. ரசூல் சொன்னார்கள், உங்களுடைய விருப்பம், இன்னும் நீங்கள் அதிகப்படுத்தினால் அது உங்களுக்கு சிறந்தது. இறுதியாக அந்த சஹாபி சொன்னார்கள், ஹல் அஜஅலு ஸலாத்தி குல்லஹா லக யா ரசூலல்லாஹ், அப்படி இருக்க அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய பிரார்த்தனைக்கான நேரம் முழுவதையும் உங்களுக்காக ஸலவாத்து சொல்வதற்காகவே ஒதுக்கி விடட்டுமா? ரசூல் அவர்கள் சொன்னார்கள் இறுதியாக, துக்ஃபா லக ஹம்முக் துக்ஃபா ஹம்மக் வ யுக்ஃபர் லக தம்புக், அப்படி நீங்கள் செய்தால் உங்களுடைய கவலை எல்லாமே போய்விடும், உங்களுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும். ஆக எந்த கவலையோடு நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறோமோ அந்த துஆக்களை நாம் கேட்காமல் அல்லாஹ் நிச்சயவான் நமக்கு பூர்த்தி செய்து தருவான் என்று அர்த்தம். மேலும் நம்முடைய
பாவங்களும் மன்னிக்கப்படும். குறிப்பாக சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் சில சமயம் துஆ செய்யும் பொழுது நாம் தன்னுடைய தேவைகளையும் கேட்க வேண்டும். ஹம்து ஸலவாத்துக்கு பிறகு சில சமயம் இந்த ஹதீஸின் அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும்? துஆ செய்வதற்காக நாம் நாடிய அந்த நேரம் முழுவதும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஸலவாத்து மட்டுமே சொல்லிவிட்டு முடித்து நாம் சென்று விட வேண்டும். இப்படியும் சில சமயம் தன்னுடைய ஹாஜத்துகளை கேட்பது, அதையும் ரசூல் அவர்கள் நமக்கு சொல்லி தந்து இருக்கிறார்கள். ஆக ஸலவாத்து சொல்வது மிக மகத்தான ஒரு துஆவாகும், பிரார்த்தனையாகும். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் வைத்திருக்கிறான். தனக்காக துஆ செய்யும் பொழுதும் ஹம்து ஸலவாத்துக்கு பிறகு தன்னுடைய துஆக்களை பிரார்த்தனைகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். இதுவும் துஆ செய்யும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒழுக்கமாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் துஆ செய்யும் பொழுதெல்லாம் இந்த ஒழுக்கங்களை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.